ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மார்னிங் ஒரு நல்ல மூவ் கொடுத்தது. அதோட அதுக்கப்புறம் சைட்வேஸில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டண்டான 21,490 அதுதான் வந்து இன்றைக்கி ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ணாமல் சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரே நாள் போன வாரம் புதன்கிழமை எவ்வளோ இறக்கியிருந்தாங்களோ அதை இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. டைப் ரீட்ரேஸ்மெண்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் சைட்வேஸில் முடிஞ்சனால, ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் கிடைக்க போகுது. இப்போதைக்கு போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ட் கீழே தான் ஓப்பனும் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ 21,490 கீப் ஆன் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மேலே அப்பர் சைடு வந்து 21,590 வந்து ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா 21,390 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே உள்ள சப்போர்ட் வந்து 21,236 வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பேங்க் நிஃப்டி அந்த சைட்வேஸ்லேயே தான் முடிஞ்சிருச்சு. அதுவும் இன்னைக்கு பெரிய லெவலில் பேங்க் நிஃப்டியில் மூவ்மெண்ட்டே இல்லை. ஸோ இவங்க 47,300ன்ற இடத்துல இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது. அதே 48,200 சப்போர்ட்டாக வந்து 47,300 ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ ஐடிஎம்மே ஒரு சைட்வேஸ் தான். பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அவனும் சைட்வேஸ்லேயே தான் இருக்கான். கீப் ஆன் தான். ரெசிஸ்டன்ட் 36,200ன்றது தான் ஆக்ட் ஆக போகுது. 300ன்றது இன்றைக்கி ஆக்ட் ஆகும் நாளைக்கு இன்ட்ராடேயில். ஸோ இதுவும் பார்க்கலாம். இவங்கெல்லாம் ஃபால் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி ஃபால் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி வந்து இன்றைக்கி ஒரு அன்ஃபேர் மூவ் தான். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து எப்பயுமே வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக தான் மூவ் ஆகும் நிஃப்டிக்கு. இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து நல்லா ஏறிட்டு இருந்துச்சு. ஆனால் நிஃப்டி வந்து இறங்கணும். ஆனால் நிஃப்டியும் சேர்ந்து ஏறிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு அன்பிரடிக்டபிள் மார்க்கெட் தான் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் அதே ட்ரெண்ட் லைன் கிட்டே சைட்வேஸில் தான் இருக்கார். ஸோ அது சைட்வேஸ்லேயே இருக்கனால பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கிடைக்கல மார்க்கெட்டில். இன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட்டும் சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டோம். ப்ரீமியத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு. ஸோ பேங்கிங்லாம் காலையில் நல்லா செல்லிங் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே வந்து டோட்டலாக மாற்றி விட்டுருச்சு. ஐசிஐசிஐ பேங்க்கு. ஸோ ஐடிஎம்மே ஒரு நல்ல சைட்வேஸ் தான். ஐசிஐசிஐ பேங்க்லாம் பாருங்கள், டோஜி கேண்டில் தான், ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. எஃப்எம்சிஜி தான் கொஞ்சம் ஏறி இருந்தது இன்றைக்கி. மற்றபடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்காக இருக்கட்டும், ஐசிஐசிஐ பேங்க்காக இருக்கட்டும், கோட்டக் மஹிந்திரா வந்து கொஞ்சம் நல்ல ரேலி கொடுத்துருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியை வந்து இது பண்ணதே கோட்டக் மஹிந்திரா தான். கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க மட்டும் தான் இன்றைக்கி கொஞ்சம் ஏறி இருந்தது. ஸோ அதுதான் பேங்க் நிஃப்டியை வந்து கடைசி நேரத்தில் ஏற்றி விட்டது. ஸோ இவன் வந்து இப்போதைக்கு வந்து 1900 தான் இவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ மற்றதெல்லாம் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே வந்து சைட்வேஸில் தான் முடிஞ்சது. பட் வந்து ஒரு சில இந்த கோட்டக் மஹிந்திரா இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தனால அந்த ஹைலே வந்து ஸ்டேபிளாக இருந்தது. ஆனால் நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுக்க வேண்டியது. ஒரு கேண்டில் நல்லா கீழே இறங்குவான், ரெட் கலரில் நல்லா பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு 2-3 கேண்டில் அது ரெக்கவரி ஆகும். ஸோ இதே தான் இன்றைக்கி இன்ட்ராடே ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்குறேன். கீழே கொஞ்சம் பிரேக் பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஏன்னா பேட்டர்ன் வேறு ஃபார்மேஷன் அந்த அது எப்படி சொல்கிறது, டாப் அப்படின்ற ஒரு லெவல். அதாவது என்ன பேட்டர்ன் அப்படின்றத நான் இன்றைக்கே சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது வந்து என்னோடய ப்ரெடிக்ஷன் தான். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷன் படி இப்போ நடந்துகிட்ருக்க பேட்டர்ன் வந்து டபுள் டாப். ஓகேங்களா? அதுனா எம் பேட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏறி இறங்கி திரும்ப ஏறிடுச்சு. ஸோ இதுதான் நெக் லைனு, இதுதான் டாப் லைனு. ஸோ நெக் லைன் வந்து எதுனா 21,000. ஸோ இதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து 20,200 வரைக்கும், அதாவது ஒரு 800 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நிஃப்டியில். ஸோ இல்லை இந்த பேட்டர்ன் வந்து இப்போ இந்த இதை பிரேக் பண்ணாமல் திரும்ப ஹை போகுதுன்னா அடுத்து வந்து ட்ரிபிள் டாப் அப்படின்ற ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகும். ஸோ அதுவுமே ஃபேவர் ஃபார் வந்து பியரிஷ்டாக மார்க்கெட் கீழே விடுறதுக்கு. அது பிரேக் அவுட் எடுத்தாலும் 800 பாயிண்ட் வரைக்கும் விழும். இன்கேஸ் அதுவும் பிரேக் அவுட் எடுக்காமல் அடுத்த ஸ்விங் போகுது அப்படின்னா அது ஃப்ளாக் பேட்டர்னு.
அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல போக தான் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த 21,000 கீழ பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா 800 பாயிண்ட் வரைக்கும் கீழ விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் பார்க்குறீங்க. உங்களுக்காக டெய்லி யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன். உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.